தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மே 4 திங்கட்கிழமை சரியாக மதியம் 2 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு இன்றைக்கு தமிழகத்தின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி இருந்து எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. இப்போது இந்த வேளையில் நம்ம வானிலை அறிக்கையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கான மழைப்பொழிவு எங்கே, வரக்கூடிய நாட்களில் இந்த காற்று சுழற்சி தமிழகத்தை நெருங்கி காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக உருவாகி அது மழைப்பொழிவை ஒரு மழைக்காலம் போல் இந்த கோடை காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலையை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். கண்டிப்பாக நேற்றைக்கும் பெரும்பான்மையான இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும் இன்றைக்கும் நேற்றைய விட சற்று கூடுதல் கூடுதல் வாய்ப்பாக கனமழையாகவே ஆங்காங்கே ஒரு இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு காற்றின் ஊடுருவல் என்பது தமிழகத்தின் உள்பகுதியில் மத்திய உள்பகுதிகள் வரைக்குமே இன்றைக்கு ஏற்பட்டு டெல்டா மாவட்டம் வரைக்குமே சென்று கடலோர மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இன்றைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அதே போல் இந்த மதுரை மற்றும் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரையூர் உசிலம்பட்டி பகுதிகளிலையும் காற்று குவிதல்கள் நடைபெற்று அங்கேயும் ஒரு மழைப்பொழிவு, திண்டுக்கல் இந்த மதுரை இடைப்பட்ட பகுதிகள் அந்த ஜோன்ஸில் மழைப்பொழிவு ஒரு தீவிரமாக ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு என்பது தினசரி இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒரு நாட்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தினசரி மழைப்பொழிவாகவும் ஒரு இடங்களில் அமைப்பெறும் அமைப்பாகவும். அதே வேளையில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பும், வேலூர் போன்ற மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த ஜோன்ஸ்லையும் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நிலையில் வட உள்பகுதிகளான பகுதிகளிலையும் இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிலை. சேலம் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக அமையப்படுகின்ற நிலை. அதே வேளையில் டெல்டாவின் பகுதிகளுக்கும் உள்நுழைந்து நமக்கு நாளைக்கு அதாவது நள்ளிரவு அதிகாலை வேளையில் இந்த மழைப்பொழிவு டெல்டாவை நோக்கி வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டத்தின் பெரும்பான்மையான ஒதுக்கி தான் இருக்கும். பெரும்பான்மையான மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலையும், வட கடலோரமான சென்னை மாவட்டங்கள், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை வேளையில் இந்த மழைப்பொழிவு கடலோரம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது இந்த மேலடுக்கு சுழற்சியானது நிலவு வரக்கூடிய நிலை. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு சுமத்ரா தீவு அருகே உருவாகி தற்பொழுது அது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அந்த நிலை என்பது இன்னும் 2 தினங்களில் அது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெறும் அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சுழற்சியானது நம்ம இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் அமைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று காற்று குவிதல்களை தமிழகத்தின் ஊடாக ஏற்படுத்தி நமக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை ஆங்காங்கே கனமழை, மிதமான மழை முதல் கனமழை, சற்றே கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இது 8, 9, 10 தேதிகள் காலகட்டங்கள் கடந்தும் நமக்கு அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது 8, 9, 10 இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் 11, 12, 13 இப்படி காலகட்டங்களிலையும் நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே ஒதுக்கி வெப்பச்சலனடி மழை போன்ற ஒரு அமைப்பாகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த காற்றின் வரத்துகள் இல்லை, தென்மேற்கு பருவக்காற்றில் ஏற்படக்கூடிய அந்த தென்மேற்கு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றின் திசையே நமக்கு தமிழ்நாட்டின் ஊடுருவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குளிர்விக்கும் அமைப்பாக அந்த கிழக்கு காற்றோ இல்லை உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்றோ இணையப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக அது கிடையாது. இருந்தாலும் வளிமண்டல சுழற்சிகள் அந்த கிடைக்கப்பெறுகின்ற அந்த கிழக்கு காற்றின் அளவுகளை கொண்டு மற்றும் மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவை பெறும் அமைப்பாக இந்த காற்று சுழற்சியின் மழை கடலோடு இணைந்த சுழற்சி என்பதால் நமக்கு கூடுதல் பரப்பில் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக பரப்பளவிலும், அதே போல் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு கலந்த ஒரு வானிலை கலந்த சூழல், தூறல் துளி இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நிலை என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு அடுத்தடுத்த நாட்களிலும் 15, 14 காலகட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் இந்த காற்று சுழற்சியானது மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் இன்னும் சற்று மேலும் வலுப்பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையாக இது அப்படியே தீவிரமடைந்து சோமாலிய கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஓமன், ஏமன் வளைகுடா நோக்கி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய தருவாயில் இப்படிப்பட்ட ஒரு மழைச்சூழல்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நாம் இதை கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாகவும் நம்ம இதை அறிவித்திருக்கிறோம். இதை இன்றைக்கும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றதை நான் உங்கள்கிட்ட அறிவித்திருக்கிறேன். கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையாக மாலை இரவு இடிமழை தமிழகத்தின் பரவலான மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த வேளை கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடித்து இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வானிலை காரணிகள் காட்டக்கூடிய ஒன்று அமைப்பாக இருக்கிறது. வடமேற்கு காற்றின் நன்றாகவே உள்நோக்கி தமிழகத்தின் பகுதிகளில் பரவி தற்பொழுது மழைப்பொழிவு ஏற்படுத்தும் விதமாக நமக்கு ஒரு வானிலை சூழலை ஏற்படுத்தி வருகிறதுன்னு தான் சொல்லணும். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கலாம். இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு தொடங்கி அது அப்படியே படிப்படியாக கடலோரத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று போல் தெரிகிறது. அதேவேளை
கரூர் அந்த இடைப்பட்ட சோன்ஸ்லேயும் வேடசந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளிலும் ஒரு இடங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இப்படி பல்வேறு இடங்களிலும் இன்றைக்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.